கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது. Thank you Jesus. Hallelujah. இந்த காலவேளையிலே இணைப்பில் இருக்கின்ற அருமையான மதிப்புக்குரிய தேவனுடைய ஊழியர்களுக்கும் ஊழியக்கார சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் இந்த நாளிலே கூட இந்த இணைப்பை ஏற்படுத்தின அருமையான தலைமைத்துவம் கேசி பிரதர், ஜூட் பிரதர் ஆகியோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக நாம் கிருபை என்கின்ற தலைப்பிலே அதிகமாய் சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆகவே அந்த வகையிலே இன்றைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நினைக்கிறேன் எல்லாரும் மனனம் செய்து வைத்திருப்பீங்க. தயவுசெய்து பைபிளை பார்க்காம இந்த இணைப்புல இருக்கிற நீங்க இந்த வசனத்தை சொல்லணும். யோனா 2:8 சொல்லுவீங்களா? யாருக்காவது சொல்ல முடியுமா? பைபிளை பார்க்க கூடாது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார். வெரி குட், தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனம் நமக்கு நல்ல பாடம் ஆயிட்டு இல்லையா? கவனிங்க, அது இன்னும் முடியல, இந்த பகுதி இன்னும் முடியல. அதாவது பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகின்ற கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்ப பொய்ய இந்த நாளிலே நிறைய பேர் பின்பற்றுகிறார்கள். பொய்க்கு எதிர்ச்சொல் என்ன? யாரும் நீங்க மைக்க ஆன் பண்ணி சொல்லலாம், பதில் சொல்லலாம். பொய்க்கு எதிர்ச்சொல் என்ன? ஏன்னா நம்ம படிக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, பொய்க்கா சொல்லுங்க. மெய்க்கு ஒத்த சொல் என்ன? உண்மை அல்லது சத்தியம் இல்லையா? அப்ப சத்தியத்துக்கு விரோதமாக இருப்பது எது? பொய். பொய் சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறது பொய். அப்ப இந்த நாட்களிலே இந்த ரெண்டும் கலப்படமா இருக்கிறது, இந்த மிக்ஸ்டு இருக்கிறது. அதாவது பொய்யும் மெய்யும் அல்லது சத்தியமும் சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறதான என்ன பிசாசுடைய வார்த்தை. சத்தியம் யாருடையது? தேவனுடையது. பொய் யாருடையது? பிசாசுடையது. இப்ப ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கிறது. அவன் இந்த மிக்ஸை கண்டுகொள்ள முடியாமல் நம்முடைய கிறிஸ்தவ சமூகம், திருச்சபைகள், இன்னைக்கு அநேக ஊழியர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இதுல 3 பிரிவாக நாம் பிரிக்கலாம். திருச்சபைகளையும் போதகர்களையும் 3 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று, உண்மையான போதகர்களும் உண்மையான திருச்சபை, நம்பர் 1. நம்பர் 2, பொய்யான திருச்சபையும் பொய்யான போதகர்களும். நம்பர் 3, இதுக்கு நடுவுல இருந்து கொண்டு அங்கேயும் இங்கேயும் தடுமாறுகின்ற திருச்சபையும் போதகர்களும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நம்பர் 1 என்ன? உண்மையும் உத்தமத்தோடு ஊழியம் செய்கிற ஊழியர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், அதை நாம் மறுத்துவிட முடியாது. அது ஒரு பகுதி. இன்னொன்று, பொய்யை பின்பற்றி பொய்யுக்காக ஊழியம் செய்கிற ஊழியர்களும் திருச்சபைகளும் போய்கொண்டு. 2வது. 3வது, இது பொய்யில ஒரு கால், மெய்யில ஒரு கால், இப்படி தடுமாறி கொண்டிருக்கிற ஊழியர்களும் திருச்சபைகளும் இருக்கின்றது. ஆனால் பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆகவே தான் எங்களுக்கு இப்படி தெளிவான ஒரு சத்தியத்தை கேட்கிற வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு இந்த சத்தியம் இல்லை பாருங்க. நிறைய கூட்டங்கள் கூடுகிறார்கள், நிறைய பணங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழித்து பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் நடத்துகிறார்கள். ஆனால் அங்கே ஒரு தெளிவான சத்தியம் இருக்கா என்றால் இல்லை. அது சும்மா ஒரு திருவிழா மாதிரி. இந்த புறஜாதி மக்கள் திருவிழா கொண்டாடுவார்கள், பெருநாள் கொண்டாடுவார்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அது போல அது முடிந்து விடுகிறது. ஆனா முடிவில் என்ன மாற்றம்? ஒன்றுமில்லை. போனவர் போனபடியே இருக்கிறார், ஒரு மாற்றம் ஏற்படவில்லை. ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதுதான் தேவனுடைய பிரதானமான அனௌன்ஸ்மெண்ட். அவருடைய விளம்பரமே அதுதான். என்ன சொல்லுகிறார்? ஒரு மனிதனுக்கு விடுதலை தேவையா இருக்கிறது. ஏன் விடுதலை தேவை? எல்லாரும் கட்டப்பட்டு இருக்கிறார்கள், அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். அவை அடிமைத்தனத்துக்குள்ளாகவும் கட்டப்பட்டு இருக்கிற இந்த ஜனங்களுக்கு தேவன் விடுதலை கொடுக்கவே அவர் பரலோகத்திலே
அவருடைய மகிமையை விட்டு இறங்கி பூமியிலே தன்னைத்தானே தாழ்த்தி விரும்பியாக்கி ஏழை கோலம் எடுத்து அவர் இப்படியாய் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்ன? கட்டப்பட்டிருக்கிற மக்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அடிமைத்தனம், பிசாசுக்கு அடிமையாய் பாவத்திலே இன்னும் தீய காரியங்களிலே அடிமையாய் இருக்கிற மக்களை தேவன் விடுதலையாக்க வேண்டும், அதாவது ரட்சிக்க வேண்டும். அவை இயேசுனுடைய அந்த பெயரே யேசுவா, இயேசு அல்ல ஜோசுவா என்கிற பெயரை கொண்ட நம்முடைய அருமை நாதர் இயேசு, அந்த இயேசு என்ற அந்த பெயரிலேயே விடுதலை இருக்கிறது. அந்த பெயருக்கு விடுதலை என்று பொருள், அதாவது ரட்சகர் என்று பொருள். ஆகவே வேதத்தை ஏந்தி கொண்டிருக்கிறவர்கள், திருச்சபை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள், வேதத்தை போதிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள் இன்னைக்கு இந்த மிக்ஸ்ட் ஆகி கலப்படமாகி இந்த தூய்மையான சத்தியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் ஒரு சிலரை வைத்திருக்கிறார், தெளிவான சத்தியத்தை பேசுவதற்காகவும் தெளிவான சத்தியத்தை கொடுப்பதற்காகவும். அவர்கள் பணத்துக்காகவோ பதவிக்காகவோ புகழுக்காகவோ மனிதர்களுக்காக ஒரு ஊழியம் செய்ய மாட்டார்கள். என இயேசுவும் அப்படி செய்யவில்லை, இயேசுடைய சீடர்களும் அப்படி செய்யவில்லை, அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அப்படி செய்யவில்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையே அவர்கள் சொன்னார்கள். அது நிமித்தம் அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது, நிறைய போராட்டங்கள் வந்தது. ஏன்? தலையே போனது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம், உதாரணம் அல்ல, எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம். யோவான் ஸ்நானகனை எடுத்துக்கொள்ளுங்க. சத்தியத்தை பேசினார், நடந்தது என்ன? தலை போனது, சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள். பவுல் அப்போஸ்தலனை எடுத்துக்கொள்ளுங்கள், சத்தியத்தை பேசினார், அடி வாங்கினார், துன்பப்படுத்தப்பட்டார். அப்படி நீங்கள் ஒவ்வொரு சீசர்களை அப்போஸ்தலனை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, எல்லாரும் கஷ்டப்பட்டார்கள். ஏன்? நம்முடைய தலைவன் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளுங்கள், அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி வரும்படியாக பேதுரு நமக்கு எழுதுகிறார். அப்படி என்றால் நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசுவை தான் பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு தலைவர்களை பின்பற்றி போகிறார்கள். ரோல் மாடலாய் ஒரு தலைவர்களை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அவர் பேசுவது போலயே பேசுவார்கள், அவர் உடுத்துவது போலயே உடுத்துவார்கள், அவர்கள் நடப்பது போலயே நடப்பார்கள், அவர்கள் பாடுவது போலயே பாடுவார்கள். சோ யாரை பின்பற்றும்படி இயேசு சொன்னார்? என்னை பின்பற்றி வாங்க, ஃபாலோ மீ, என்னை பின்பற்று ஆண்டவர் சொன்னார். அப்ப நாம யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசுவை தான், இயேசுவை தான். பணத்துக்காகவோ பெயர் புகழுக்காகவோ மனுஷர்களுக்காகவோ நாம் இயேசுவை காட்டிக் கொடுக்க முடியாது. அப்படி காட்டிக் கொடுத்தவர்களுடைய சரித்திரங்கள் மிகவும் பரிதாபகரமாக இருந்தது என்பது வேதம் எங்களுக்கு திட்ட தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே இந்த காலவெளியில மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு உங்களை நேசிக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். Praise the Lord. Hallelujah. ஆகவே தான் அந்த இணைப்புல இருக்கிறீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கின்ற பொழுது சில இணைப்புகள் எல்லாம் 100 பேர் எல்லாம் இருப்பாங்க. ஆனா இந்த இணைப்புல நாம் ஒரு 16 பேர் தான் இருக்கிறோம். பரவாயில்ல. ஆனா அந்த 16 பேருக்கும் தெளிவான சத்தியம் போவது தேவனுடைய திருவுளை சித்தமா இருக்கிறது. ஆகவே அருமையான சகோதரி அவர்கள் இந்த வசனத்தை மனனம் செய்து சொன்னது போல இன்றைக்கு கிருபையை போக்கடிக்கிறார்கள். இது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. என்னத்தினால போக்கடிக்கிறார்கள்? பொய்யை பின்பற்றி போகிறவர்கள். 2 தெசலோனிக்கேயர்ல நாங்க பார்த்தோம், அதாவது பொய்யை விரும்புகிறவர்களை தேவன் பொய்க்கே விட்டு விடுகிறார். அவங்களுக்கு எந்த மீட்பும் கிடையாது. ஒருவேளை பாவம் செய்தால் மனம் திரும்பினால், பாவம் செய்கிற ஒருவன் மனம் திரும்பினால் அவனுக்கு மீட்பு இருக்கிறது. சோ அவன் 1,00,000 பாவம் செய்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 1,00,000 பாவம் செய்தான், அவன் மீட்கப்படுவானா? மீட்கப்படுவான். எப்பொழுது? அவன் மனம் திரும்புகின்ற பொழுது மீட்கப்படுகிறான். அதான் 1 யோவான் 1:8 சொல்லுகிறது. எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையின் நீதியுள்ள இருக்கிறார், பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு. எல்லா அநியாயம், அதாவது 1,00,000 அநியாயம் ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனால் கள்ள போதனைகளுக்கோ அல்லது இந்த வேத புரட்டலுக்கோ ஆண்டவர் எக்ஸ்கியூஸ் கொடுப்பதில்லை, மன்னிப்பு கொடுப்பதில்லை. இது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே சாதாரணமாக வேதவசனத்தை எடுத்து பயன்படுத்தக்கூடாது. என்றால் அது பெரிய தண்டனை என்று வேதம் சொல்லுகிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ்.
வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசிக்கலாமே. யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசியுங்கள். Thank you Lord. Hallelujah. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Praise you God. கொஞ்சம் குயிக்கா வாசிங்க. அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. பார்த்தீர்களா? இன்னைக்கு எல்லாருக்கும் போதகராக விருப்பமா இருக்கிறது. நல்லது, போதிக்க வேண்டும். எல்லாரும் சீசர்களா மாறணும், எல்லாரும் அப்போஸ்தலரா மாறணும், எல்லாரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நல்ல விடயம்தான். ஆனா கள்ள போதனையா இருந்தால் என்ன நடக்கிறது? அதிக ஆக்கினை நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த எச்சரிப்பின் சத்தம் இன்னைக்கு துணிக்கப்படுகிறதா? எக்காலம் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே அது நிழலா இருக்கிறது. எக்காலம் என்பது உங்களுக்கு தெரியும், அந்த கொம்பிலே ஊதப்படுகிற எக்காலம். ஆனா புதிய ஏற்பாட்டுல நிஜம் என்ன தெரியுமா? தெளிவான சத்தியம், அதான் எக்காலம். அவை நிறைய விஷயங்கள் மறைபொருளா இருக்கிறது வேதத்துல. யாரெல்லாம் வேதத்தை தூய்மையாய் அறிந்து கொள்ள விரும்புகிறார்களோ, சத்தியத்தை அறிய விரும்புகிறார்களோ, அவருக்கு தேவன் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். யாரெல்லாம் பொய்யை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு பொய்யையே விட்டு விடுகிறார். சரி, இப்ப கவனத்தை எடுப்போம். தெளிவான ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 8ஆவது அதிகாரம் 31ஆவது வசனம். யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். சரி, இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி. சோ யூதர்களுக்கு மட்டும் சொல்லவில்லை, இந்த 2024ஆம் ஆண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நாம் இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? அதாவது, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, உபதேசம் என்றால் என்ன? உபதேசம் என்பது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் உபதேசம் என்றால் என்ன நினைக்கிறார்கள்? நாங்கள் சிபிஎம் திருச்சபையார், எங்களுக்கு ஒரு உபதேசம் இருக்கிறது, நகை கலட்ட வேண்டும், வெள்ளை உடுத்த வேண்டும், இப்படி அவர்கள் ஒரு உபதேசத்தை, அது உபதேசம் அல்ல, அது ஒரு அவர்களை சார்ந்த கொள்கை. இன்னும் ஏஓஜி சபை என்று வைத்துக் கொண்டால் அவர்கள் ஒரு உபதேசம் வைத்திருக்கிறார்கள். இன்னும் வேற வேற சபைகள், எக்காலதுனியோ அல்லது வேற இண்டிபெண்டன்ட் சபைகளோ அல்லது மெயின்லைன் சர்ச்சஸோ, எல்லாவற்றிலும் ஒவ்வொரு உபதேசங்கள் வைத்திருக்கிறார்கள். சோ அது உபதேசம் இல்லை, அது அவர்கள் திருச்சபையை சார்ந்த கொள்கைகள். உபதேசம் என்றால் என்ன? இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கவனிங்கள், உபதேசம் என்பது இன்னைக்கு திருச்சபையிலே சொல்லிக் கொண்டிருப்பது அல்ல. உபதேசம் என்பது தேவனுடைய கற்பனை, தேவனுடைய கட்டளை, தேவனுடைய வார்த்தை. இதுதான் உபதேசம். அதாவது தூய்மையான தேவனுடைய வார்த்தை தான் உபதேசம். அது ஒரு சபைக்கு சபை உபதேசம் வைத்துக் கொண்டிருப்பதில்லை. நான் கேட்கிறேன், இன்னைக்கு எத்தனை சபை பிரிவுகள் இருக்கிறது? ஏன் இந்த பிரிவுகள்? வேதம் சொல்லுகிறது, ஒரே கர்த்தர், ஒரே ஆவியானவர், ஒரே ஸ்நானம், ஒன்றுதான் என்று சொல்லப்படுகிறது. பெந்தெகோஸ்தே திருச்சபையினர் ஒன்றாய்தான் இருந்தார்கள். ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் தரித்திருந்தார்கள், ஒருமனப்பட்டவர்களாய் அப்பம் விட்டதிலே தரித்திருந்தார்கள், ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். ஒருமனப்பட்டதினாலே கூடியிருந்த இடம் அசைந்தது. அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஏன்? the oneness. நல்ல கவனிங்க, ஒரு மனம் தேவை. இன்றைய நாட்களில் நமக்கு ஒரு மனம் இருக்கிறதா? எத்தனை பிரிவுகள் இருக்கிறது? ஏன் இந்த பிரிவுகள்? பிரிவுகளை கொண்டு வந்தது யார்? அடிப்படை ஆராய்வோமே. பிரிவினையை கொண்டு வந்தது யார்? பிரிவினையை கொண்டு வருவது யார்? வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாமே. யோவான் 8ஆவது அதிகாரம் 44ஆவது வசனம். யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதிமுதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கிறவில்லை.
அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இது யாரு கொண்டு வந்தது? இவர்தான் கொண்டு வந்தது. எவர்? இவங்க 44 வசனத்திலே சொல்லப்பட்ட நபர் தான் பிரிவினையை கொண்டு வந்தது. இன்னைக்கு பிரச்சனைகளை, அடிபுடிகளை, சண்டைகளை, போட்டிகளை, பொறாமைகளை, இச்சைகளை, பொய்களை கொண்டு வருகிற நபர் என்றால் அவர் இவர்தான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரை. ஆனா ஏசியா பிரிந்து போனவர்களை சேர்த்து வைக்கிறவர். ஏசியா சமாதான பிரபு. ஏசியா the Prince of Peace. ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு தேவனை, சமாதானத்தின் தேவனை ஆராதித்துக் கொண்டு, ஏன் அம்மா, ஏன் ஐயா, நமக்குள்ள இத்தனை பிரிவுகள், நமக்குள்ள இத்தனை சண்டைகள், இத்தனை போட்டிகள், பொறாமைகள். ஒரு ஊழியக்காரன் நல்லா இருந்தால் ஒரு ஊழியக்காரனுக்கு பிடிக்கவில்லை. ஒரு விசுவாசி நல்லா இருந்தால் ஒரு விசுவாசிக்கு பிடிக்கவில்லை. காரணம் என்ன? பிரிவுகள், பிரிவினை வாதத்தை கொண்டு வந்தது யார்? பிசாசு. ஆனா இயேசு பிரிந்திருந்தவர்களே ஒன்று சேர்த்தார் என்று பைபிள்ல இருக்கிறது. இயேசு யார்? சமாதான பிரபு. அவர் என்ன சொல்லுகிறார்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். 2 பாஸ்டருக்கு இடையில, 2 விசுவாசிக்கு இடையில, 2 சபைக்கு இடையில சண்டை பிடித்துக் கொண்டிருந்தால் ஒரு உண்மையான கடவுள பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? யார் கடவுள பிள்ளை? அவர்களை சமாதானப்படுத்தி வைக்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளை. அவர்களை இன்னும் சொல்லி, இன்னும் ஏத்தி விட்டு, இன்னும் அவர்களை உசுப்பேத்தி ஒரு பகைக்க பண்ணுவது கடவுள பிள்ளை என்று சொல்ல முடியுமா? கவனியுங்கள். சரி, இப்ப உபதேசத்துக்கு வருவோம். திரும்பவும் வாசிக்கலாம். யோவான் 8:31. யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். அந்த மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள் என்றதுக்கு எதிர்ச்சொல் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா படிக்கிறோம், அதனால நீங்க எல்லாருமே கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க. நீங்க ஸ்டூடெண்ட் தான். நாம எல்லாம் நான் டீச் பண்றலாம், நான் டீச்சர், நீங்க ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க. ஏற்றுக்கொள்றீங்களா? அது இல்ல 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 அப்படின்னு சொல்ல வாரீங்களா? நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா? என்ன ஒன்றுமே பேசாம இருக்கிறீங்க? சரி, நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், ஒண்ணும் கதைக்க வேண்டாம். நான் சொல்றதுக்கு மட்டும் ஒரு சிலர் பதில சொல்லுங்க. என்ன ஸ்டடிஸ் இது? மெய்யாகவே சீசராய் இருப்பீர்கள் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன? மெய்யாகவே சீசராய் இருப்பீர்கள் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன? பொய்யான சீசர்கள். வெரி குட், கரெக்ட். இப்ப விளங்குதா உங்களுக்கு? அப்படின்னா ஏன் மெய்யாகவே சீசராய் இருப்பீர்கள் சொன்னார்? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தைக்குள் புதைந்திருக்கிற அந்த புதைபொருள் என்ன தெரியுமா? மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள், பொய்யான சீசர்கள் இருப்பார்கள், இருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இதான் உண்மை, இதான் சத்தியம். ஆகவே வேதத்தை மேலோட்டமாய் பார்த்து விட்டு போவதனாலே நாம் சத்தியத்துக்குள்ளே வந்து விடுதலையாக முடியாது. வேதத்தை ஆராய வேண்டும், வேதத்தை அலச வேண்டும், வேதத்தின் புதைபொருள்களை வெளியே எடுக்க வேண்டும். அவை பொய்யான சீசர்கள் யார் என்றால் அதே வசனம் பதில் சொல்லுகிறது. உபதேசத்தில், தேவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்காதவர்கள் அனைத்து பேரும் பொய்யானவர்கள். அப்ப இயேசுடைய உபதேசத்தை அப்படியே கடைபிடிப்பவர்கள், பின்பற்றுகிறவர்கள் மெய்யான சீசர்கள். சோ இதைத்தான் இயேசு மாற்கு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் தெளிவாய் அவர் சொல்லுகிறார். கவனியுங்கள், வாசிக்கலாம். மாற்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். ஆமென். பாத்தீங்களா என்ன சொல்லப்படுது? இயேசு கண்டனம் பண்ணினார்.
மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதிக்கிறீர்கள். ஆனா தேவனுடைய வார்த்தை நீங்கள் உபதேசமாய் போதிக்கவில்லை. மனுஷனுக்கு எது விருப்பமோ அந்த விருப்பத்தை நீங்கள் வேத வசனத்துக்குள்ளே திணித்து கலப்படம் பண்ணுகிறீர்கள். இதைத்தான் வேதம் சொல்லும் வேத புரட்டல் என்று சொல்லுகிறது. வேதத்தை புரட்டுவது. அவை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையும் நீங்கள் பயன்படுத்துறது உண்மைதான். ஆனா அதுக்குள்ளே உங்களுடைய விருப்பத்தை திணித்து நுழைத்து அதை மக்களுக்கு போதித்து நீங்கள் என்ன செய்றீங்க? வீணாய் ஆராதனை நடத்துகிறீர்கள். வீணாய் ஆராதனை நடத்த மக்களை நீங்கள் நடத்துகிறீர்கள். அப்ப வீணான ஆராதனை ஒன்று இருக்கு இன்னைக்கு திருச்சபை சமூகத்துக்கு தெரியுமா? தெரியாது. ஆராதனை அது மட்டும்தான் தெரியும். வீணான ஆராதனை ஒன்று இருக்கே. அப்படி என்றால் ஆராதனை நடத்துகிறவர்கள், ஆராதனை இழந்து கொள்ளுகிறவர்கள் என்றைக்காவது ஆராய்ந்ததுண்டா? நாம் செய்கிற இந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமாய் இருக்குமா? நாம் செய்கின்ற இந்த ஆராதனை தேவனுக்கு உகந்ததா இருக்குமா அல்லது வீணாய் போகுமா? இதெல்லாம் ஆராய வேண்டும். அறிவாளிகள் தான் ஆராய்வார்கள். அறிவில்லாதவர்கள் ஆராய முடியாது. நான் யாரையும் தாழ்த்தி பேசவில்லை. நான் சொல்லுகிறேன், வேத அறிவை குறித்து சொல்லுகிறேன். சரி, ஆகவே உங்களுக்கு தெரியும், இப்ப மிக்ஸ்ட் இருக்கு. என்ன? அதாவது கலப்படம் இருக்கு. பொய்யும் இருக்கு, மெய்யும் இருக்கு. அந்த மெய்யும் பொய்யும் பிசாசு கலந்து பிசாசு தன்னுடைய வேலைகளை, தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். ஆனா இயேசுவோ அவர் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக வந்தார். ஆகவே தெளிவாய் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் பொய்யான சத்தியம் இருக்கிறது, பொய்யான உபதேசம் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே இன்னைக்கு ஆராதனை கூட, நான் இதை முடித்துட்டு இந்த ஆராதனை சப்ஜெக்டையும் நாம் எடுக்கலாம். இன்னைக்கு நாம செய்கிற ஆராதனை இங்க பாருங்க, ரியல் வர்ஷிப் கிடையாது. அப்படியே நாம் செய்யறது பிழையா பாஸ்டர் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். பிழையும் இல்லை. பாட்டு படிக்கிறோம், இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றோம், ஆராதிக்கிறோம், ராகத்தோடு தாளத்தோடு தேவனை பாடி மகிமைப்படுத்துகிறோம். அது தப்பா பிழையா என்று நீங்கள் சொல்ல நினைக்கலாம், கேட்கலாம். பிழை இல்லை. ஆனா அது ஆராதனை இல்லை. அது அடுத்த பாடத்துக்கு நாம போவோம். அது ஆராதனை இல்லை. இதுக்கு பிரைசிங் என்று சொல்றது. இப்ப நாம பாட்டு படிச்சு கையை தட்டி டம்பரின் அடிச்சு அல்லது ஓகன் அல்லது கிட்டார் போட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நாம பாடுகின்ற இந்த பாடலுக்கு பெயர் என்ன தெரியுமா? பிரைசிங், துதி மட்டும்தான். சோ வர்ஷிப் பண்ணால் என்ன? அது தொழுது கொள்ளுகிறது. இந்த முஸ்லிம்கள் தொழுது கொள்றாங்க பாத்தீங்களா? ஆராதனை என்பது தொழுது கொள்ளுகிறது தான். அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகம் எதை விளங்கிக்கு வைத்திருக்கிறது? மாறி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது. சத்தியத்தை புரட்டி கொண்டிருக்கிறது. ஆராதனை என்பது நல்ல கவனிங்க, தொழுகைதான். கவனிங்க, நான் அடுத்த பாடத்துக்கு நான் வருவோம் அதுல. அப்ப ஆராதனை என்பது இப்ப நாம செய்யறது ரியல் வர்ஷிப் கிடையாது. அப்ப இது என்ன? இது தவறா? தவறு கிடையாது. அதை நான் சொல்ல வருகிறேன். இது துதியில தான் சேர்ந்து, துதியில வருது, துதி ஸ்தோத்திரங்களோட வருது, நன்றி சொல்லுதல், துதிக்கிறதுல வருது. ஆனா ஆராதனை என்பது என்னவென்றால் அது பணிந்து கொள்ளுதல் அல்லது தொழுது கொள்ளுதல் தான். சரி, ஆராதனை என்ற தமிழ் வார்த்தை இன்னைக்கு எல்லாரும் பயன்படுத்துகிறோமே. முதல் இந்த ஆராதனை என்ற அந்த வார்த்தை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்தவ சமூகத்துக்கு தெரியவில்லை. நான் சொன்னது போல அறிவாளிகளுக்கு தான் தெரியும். என்ன அறிவாளிகள்? வேதத்தை ஆராய்கிறவர்களுக்கு தான் தெரியும். அப்ப ஆராதனை என்றால் என்ன? கவனியுங்கள். ஆராதனை என்பது தமிழ் வார்த்தை இல்ல. ஆராதனை என்பது தமிழ் வார்த்தை இல்ல. அப்ப அது என்ன வார்த்தை? சமஸ்கிருத வார்த்தை. கவனிக்கிறீங்களா? அப்ப ஆராதனைக்கு என்ன பாஸ்டர் சொல்லலாம் என்றால் வழிபாடு அல்லது தொழுகை. அது சரியான தமிழ் இருந்திருக்குமா இருந்தா அதனுடைய கருத்தை, உட்கருத்தை நம்ம விளங்கி கொண்டிருப்போம். ஆனா அது எதுல இருக்கிறது? சமஸ்கிருதத்திலே இருக்கிறது. ஆகவே மக்களுக்கு தெரியவில்லை. அப்ப இன்னைக்கு இளைஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இன்னைக்கு இளைய தளபதிகள்
இன்னைக்கு இளைஞை ஆராதனை வீரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பாட்டு படிப்பது, இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றதுதான் ஆராதனை என்று சொல்லி அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். பாவம், அவர்களுக்கு விளக்கம் இல்லை. அதுதான் அவ விளங்காத மற்றவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாமா? விளங்கிதானே சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதைத்தானே அருமையான சகோதரி இப்பொழுது வாசித்தார்கள். யாக்கோப்பு 3ஆம் நிருபம் 1வது வசனத்திலே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அநேகர் போதகர் ஆகாதீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அவ எல்லாரும் போதித்து விட முடியுமா? சத்தியத்தை சரியா அறிந்து கொள்ளாமல் போதிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்படி என்றால் உபதேசம் கலப்படமாக்கப்பட்டிருக்கு. அதான் மார்க்கு 7:7 சொல்லப்படுகிறது. என்ன கலப்படமாக்கப்பட்டிருக்கு? தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு அதுக்குள்ள பொய்யை கலந்திருக்கிறார்கள். இதைத்தான் பிசாசு ஆதியிலே செய்தான். தேவனுடைய வார்த்தை என்ன சொன்னது? நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆனா பொய்யன் அந்த பிசாசு என்ன சொல்லுகிறான்? நீங்கள் சாவதில்லை. நல்ல கவனிங்க, நற்செய்தியும் துர்ச்செய்திக்கு நடுவிலே தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்பது நற்செய்தி, நீ புசித்தால் சாவதில்லை என்பது துர்ச்செய்தி. சோ 2 செய்திக்கு நடுவிலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தேவன் நல்லவராயிருந்து நமக்கு சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுவதற்கு மாத்திரம்தான் வெளிப்பாடு கிடைக்கும். அதெல்லாம் போன முறை சொன்னது போல, நான் பரலோகத்துக்கு போனேன், பாயாசம் குடிச்சேன், இடியப்பம் சாப்பிட்டேன், அடுத்தது எனக்கு கர்த்தர் இதை வெளிப்படுத்தினார், அதை வெளிப்படுத்தினார், அந்த தரிசனம் இந்த தரிசனம் என்னெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனா அவர்கள் வேதத்தின்படி இல்ல, வேதத்துக்குள்ள இல்ல. அவருடைய காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அது அவர்கள் சொல்லுவது வேறு, அவர்கள் நடத்துவது வேறு. அப்படின்னா யாருக்கு வெளிப்பாடு கொடுப்பார்? நாம் வாசித்தோம், அதை ஒரு ஞாபகப்படுத்திக் கொள்வோம். யோவான் 14:21 வாசிங்க. தேங்க்யூ ஜீசஸ். யாருக்கு தேவன் வெளிப்பாடு கொடுப்பார்? யோவான் 14:21. என் கற்பனையை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஆமென். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரியமான சகோதர சகோதரிகளே, வெளிப்பாடு யாருக்கு வரும்? இந்த வசனம் தான் ஆதாரம் சொல்லுது. வேதத்துல இல்லாத ஒரு வெளிப்பாடு கிடையாது. அது பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறவன் திரித்து சொல்லுகிறான். இன்னைக்கு இந்த அறிவு கூட இன்னைக்கு சபையில இல்ல. யாராவது என்னையோ கண்ணை மூடிக்கொண்டு ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கு ஆமேன்னு சொல்லுகிறார்கள், அதுக்கு அல்லேலியா போடுகிறார்கள். ஆமேன்னு சொல்லக்கூடாது, அல்லேலியாவும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா நாம அவங்களுடைய காரியத்துல நாம உடந்தையா இருக்கிறோம். நாங்களும் கள்ள தீர்க்கதரிசி லிஸ்ட்ல இருக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு மீட்பு கிடையாது. பாவிக்கு மீட்பு உண்டு, பாவம் செய்யறவனுக்கு மீட்பு உண்டு மனம் திரும்பும் போது. ஆனா கள்ள தீர்க்கதரிசிக்கு மீட்பு கிடையாது. வாசியுங்கள். அப்ப என்ன கிடைக்கும்? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தல் 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாக்கிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். எவ்வளவு பரிதாபம்! கவனிங்க, நாம் ஊழியத்துல மிக கவனம் எடுக்க வேண்டும். மக்கள் கூட்டம் வருவதற்காக பொய்யை சொல்லக்கூடாது, காணிக்கை கிடைப்பதற்காக பொய் சொல்லக்கூடாது, பேரும் புகழும் கிடைப்பதற்காக பொய் சொல்லக்கூடாது, வேதத்தை புரட்டக்கூடாது, வேதத்தை தெளிவாக ஆராய வேண்டும். பாவிக்கு மீட்பு உண்டு, கள்ள தீர்க்கதரிசிக்கு மீட்பு கிடையாது. அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசியை பின்பற்றவர்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க. அதுக்காக நாம கருத்தோடு ஜெபிக்கணும், நாம திறப்புலண்டு ஜெபிக்கணும். பாவிகள் ரட்சிக்கப்படுவதை விட கிறிஸ்தவ சமூகம் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, இதெல்லாம் நாம இப்ப இன்னைக்கு படிக்கிற அந்த பாடம் எல்லாம் அட்வான்ஸ் லெவல். சும்மா அந்த 5ஆம் வகுப்பு 1ஆம் வகுப்பு கிடையாது, அட்வான்ஸ் லெவல் படிச்சு கொண்டிருக்கிறோம்.
அது இது அநேகருக்கு இந்த உபதேசங்கள் நிறைய பேருக்கு கிடைக்காது. சரி, கவனியுங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது. உபதேசத்துக்கு வருவோம். உபதேசம் என்ன உபதேசம், அதை பார்த்து நாம் முடிவுக்கு வருவோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பொழுது நாங்க வாசித்தோம் அந்த முதலாவது பகுதி யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே உபதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உபதேசத்தை பற்றி கொஞ்சம் நாம பார்க்க போறோம். ஓகேயா? வாசியுங்கள். 2 யோவான், அதாவது யோவான் 2வது நிருபம் 9வது 10வது 11வது வசனத்தை வாசியுங்கள். 2வது யோவான் நிருபம் 9ஆம் 10ஆம் 11ஆம் வசனம். கொஞ்சம் குயிக்கா வாசிங்க, டைம் போய்கொண்டிருக்கு. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து கொஞ்சம் விட்டு வாசிங்கம்மா. இப்ப உபதேசம் என்று சொன்னாரே, அது என்ன உபதேசம்? மனுஷனுடைய உபதேசம் அல்ல, திருச்சபைகளுடைய உபதேசம் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசம். அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, நீங்க வேணா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கிறிஸ்துவின் உபதேசம், அதாவது மனுஷனுடைய உபதேசம் அல்ல, திருச்சபையின் உபதேசம் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசம். கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம நிலைத்திருக்கணும். அடுத்து வாசிங்கம்மா. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். கவனிச்சீங்களா? அப்ப ஒருவன் கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், நீங்க வீட்டுல பிரைஸ் லார்ட், வாங்க பாஸ்டர், வாங்க சிஸ்டர் என்று சொல்லக்கூடாது. கிறிஸ்துவின் உபதேசம் இல்லாமல் கள்ள உபதேசம் அல்லது கலப்படமான உபதேசத்தை கொண்டு வருகிறவர்களை வீட்டுல கூட ஏற்றுக்கொள்ள கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசியுங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். பாத்தீர்களா? நான் எல்லாம் சில இந்த இதுகளை சில நேரம் சும்மா நான் படிக்கிறதுக்காக நான் பாக்குறது, சில யூடியூப்ல சில விஷயங்களை பாக்குறேன். ஆராதனை நடத்துறவர்கள், வசனம் சொல்லுவர்கள், நான் சில நேரம் நான் கற்றுக்கொள்வதற்காக நான் பாக்குறது. சில பேரு தவறாய் ஆமீன் சொல்ல வைக்கிறாங்க, தவறாய் அல்லேலூயா சொல்ல வைக்கிறாங்க. நான் எல்லாம் போகிற சபைகளில் அந்த விழிப்பை நான் சொல்லிக் கொடுக்கிறேன், விழிப்பை சொல்லிக் கொடுக்கிறேன். ஒரு நபர் சொன்னார், நான் வந்து படிச்சு பட்டம் பெறும்போது, படிச்சு கொண்டிருக்கும் போது நான் மிகுந்த பயமா இருந்தது, எனக்கு நான் பயந்தவனா இருந்தேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. எல்லாம் ஆமேன் சொல்லுது. நான் ஒரு சுத்தமான முட்டாளா இருந்தேன் என்று சொல்லி போட்டு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயான்னு எல்லாம் சொல்லுது. ஐயோ பரிதாபம் ஐயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க மதிப்புக்குரிய பாஸ்டர்ஸ், சிஸ்டர்ஸ், கொஞ்சம் நீங்க நாம தெளிவோட, நாம ஊரையெல்லாம் திருத்த வேண்டாம், ஒருவரையாவது திருத்துவோமே. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆமென் 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஊரையெல்லாம் திருத்த முடியாதுங்க, ஆனா ஒரு ஆளை திருத்தினாலே அந்த ஒரு ஆள் 10 பேரை திருத்துவாங்க. இயேசு 1,20,000 பேரை தெரிந்து கொள்ள இல்லை. இயேசு தெரிந்து கொண்டது 12 பேரை தான். அந்த 12 பேரை கொண்டுதான் இன்னைக்கு உலகம் அசைக்கப்பட்டிருக்கிறது. அதனால கூட்டத்தை எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு எல்லாம் பிசாசு கூட்டத்தை எதிர்பார்க்கிறான். கூட்டம் இல்லையா? ஒரு மனுஷனை சரியான சீசனா மாற்றினோம் என்றால் தேவராஜ்யம் கட்டப்படும். ஆகவே இதுல என்ன பாக்குறீங்க இந்த வசனத்துல? ஃபெலோஷிப் எல்லாரோடையும் கட்டி பிடிக்கிறது, எல்லாரோடையும் கை குலுக்கிறது, எல்லாருக்கும் ஆமீன் சொல்றது. இங்க பாருங்க, தெளிவா இருங்க. ஆகவே அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியலுக்கு பங்குள்ளவனாய் இருக்கிறான். பாத்தீர்களா? அப்ப எங்க யாரோட நம்ம பங்கு வச்சிருக்கிறோம்? மரியாள் எங்க பங்கு வச்சிருந்தார் சொல்லுங்க? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு யாரோடு இருந்தது? இன்னைக்கு நமக்கு பங்கு யாரோடு இருக்கிறது? கவனியுங்கள்.
மிக அவதானம், கடைசி காலம். நான் என்னை பெருமைக்காக சொல்லவில்லை. நீங்கள் அழைத்தால் உங்களுடைய திருச்சபைக்கு வந்து போதிக்க நான் தயாரா இருக்கிறேன். நான் எங்க கூப்பிட்டாலும் வருகிறேன். பெரிய கூட்டத்துக்கு நான் வரல. 2 பேரை கூப்பிட்டு வர சொல்றீங்களா? வாரன். ஒரு மாற்றத்தை காண்பீர்கள், ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். Praise the Lord. Hallelujah. சரி, முடிவு நேரம் வந்துவிட்டது. ஒரு 2 வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்க போறோம். Thank you Jesus. அப்ப நீங்க கவனிங்க, இந்த வசனத்துல எவ்வளவு தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சத்தியம் கலப்படமாக்கப்பட்டிருக்கிறது. பொய்யும் மெய்யும் கலந்து மனுஷருடைய உபதேசங்களை போதித்து வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். ஆண்டவர் கண்டிக்கிறார். ஆகவே இந்த சத்தியத்தை விளங்காமல் சில பேர் பொய்க்கு விடப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சிலருக்கு தேவன் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 49வது வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 49வது வசனம். வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். பாத்தீங்களா? அப்ப வேதத்தை சரியா அறிய இல்லையா பிரியமானவர்களே, அது பெரிய சபையா இருக்கலாம், அது பணக்கார சபையா இருக்கலாம், அது வேர்ல்டு ஃபேமஸா இருக்கிற சபையா இருக்கலாம். சோ சபிக்கப்பட்ட ஒரு இடத்துலதான் அது வைக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை அறியாமல், வேதத்தை அறியாதவர்களாகி இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அது எத்தனை லட்சம் பேர் அந்த சபையில இருக்கலாம். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது இந்தியா தேசத்தில எல்லாம் ஊழியர் மீட்டிங்ல நான் இதை கதைக்கிறேன். ஊழியர் மீட்டிங்ல இப்படிப்பட்ட சத்தியத்தை சொல்லுகிறேன். ஆனா பல வருஷம் ஊழியம் செய்தவர்கள் வந்து என்னிடத்துல சாட்சி சொன்னார்கள். பாச இதுதான் பாச உண்மையான ஊழியம், இப்படிதான் பாச நான் செய்ய போறேன் என்று சொன்னார்கள். அப்ப இதுவரைக்கும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? யோசித்து பாருங்கள். நான் ஒரு பெரிய ஆள் என்று நான் சொல்ல வரையில, ஆனா தேவ கிருபையினாலே வசனத்தை பேசுகிறேன் எனக்கு தெரியும். என்றால் என்னோடு இருக்கிற அந்த சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துகிறார். ஆகவே தான் உங்களையும் ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துகிறார். 15வது அதிகாரம் யோவான் 16வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை கவனிப்ப நான் வாசிக்கிறேன். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். Praise the Lord. Amen. அப்ப இன்னைக்கு அபிஷேக கூட்டம், பரிசுத்த ஆவி என்றெல்லாம் சொல்லி இன்னைக்கு பொய்யின் ஆவியும் கலந்து இருக்கிறது. சரி, கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். மார்க்கு சுவிசேஷம் 12:24. மார்க்கு சுவிசேஷம் 12:24. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். பாத்தீங்களா? அப்ப எதனால தப்பான உபதேசம் பெறுகிறது? எதனால தப்பான போதகர்கள், தப்பான விசுவாசிகள் இருக்கிறார்கள்? நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாதினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். அப்ப எதனால தப்பான எண்ணம் வருகிறது? வேதத்தை சரியாய் அறியாததினாலே. வேதத்தை சரியாய் அறியாததினாலே. ஆகவே தான் தேவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில இந்த காலை வேளையில் இணைந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த தெளிவான சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகரை இணைத்துக் கொள்ளுங்கள், அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் சித்தமானால் சனிக்கிழமையும் திங்கட்கிழமையும் இந்த பைபிள் ஸ்டடி நடந்து கொண்டிருக்கிறது. அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் விரும்பினால் நீங்க ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஒரு சின்ன கூட்டம், பெருசா கூட தேவையில்லை, ஒரு சிறிய கூட்டத்தை ஏற்படுத்தி செய்தால் கூட நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். Praise the Lord. Hallelujah. சரி, மீண்டும்